அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். நானும் ரொம்ப நாள் ஆகுது வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காலையில் எழுந்த உடனே பாடான்னு இருக்குது. ஸ்கூலுக்கும் ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளே அப்பா முடியலை. அவங்க 2 பேரையுமே கிளப்பி விட்டாச்சு. மஷ்ரூம் பிரியாணி அனியன் ரைத்தா வச்சு காலைல அவங்களுக்கு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என் பையனுக்கு தான் சத்து மாவு கூழ் டெய்லியுமே வச்சு கொடுப்பேன். அது மாதிரி அதை தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் சத்து மாவை எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து அதையும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு சத்து மாவு ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் சர்க்கரை, இல்லை நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை கொடுத்தா என்னன்னே தெரியல, என் பசங்களுக்கு மட்டும் சளி பிடிச்சிடுது. அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கவே மாட்டேன். சர்க்கரை தான் எப்போவுமே. அழகாக வச்சு கொடுத்துட்டா ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா அவன் பாட்டு அவனே குடிச்சிருவான். இந்த வீட்டு வேலையில் இந்த துணி கூட துவைச்சிடலாம். அந்த துணி மடிக்கிறது அவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. அதுலேயும் வீட்டில் ஒரு சேர் இருக்கும். அந்த சேருக்கு வாய் இருந்தால் கதறி அழுதுடும். நம்மளும் டெய்லி துணி துவைச்சி எடுத்துகிட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுருவோம். இருந்தாலுமே அது மறுபடியும் கண்டினியூ தான் ஆகும். அது துணி துவைச்சும் மடித்து வச்சும் இருக்கவே மாட்டோம். எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நடக்குதானே தெரியல. மழை பெஞ்சு ஆஞ்சு ஓஞ்சு இப்போ தான் 3 நாளாக வெயில் காயுது. அந்த சூரியனை இப்போ தான் பார்க்குறோம். இதுக்கப்புறம் காய வச்ச துணியெல்லாம் மறுபடியும் ஒரு வெயில் எடுத்து வச்சா தான் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதை வந்து முளைக்கட்டி ராகி மால் செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை ஒரு ஒயிட் கிளாத்தில் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ராகியை அந்த ஒயிட் கிளாத்தில் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கட்டி மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இப்போலாம் மாடலாக வந்துடுச்சு. ராகி வந்து முளை கட்டுறதுக்கு பாக்ஸ்லாம் நான் துணியில் தான் கட்டி வைக்கிறேன். இது 1லேருந்து ஒரு 3 நாள் அப்படியே விட்டுட்டா நல்லா முளை கட்டி வந்திருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை வந்து காட்டுறேன் முளை கட்டி வந்ததை. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அதை பிழிஞ்சு எடுத்து நல்லா கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நல்லா காற்று போகாமல் இருந்தால் தான் அது அந்த முளை கட்டி வரும் வெளியில். ஸோ அதுக்காக தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் விசிபிள் ஆகும். பாய்.